ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகமும் இது கத்தரிக்காயும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீரையும் முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அது பாருங்கள், என்னென்ன பொருள் வெட்டி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு கீரையும் வச்சு எல்லாம் இது பண்ணி நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முட்டையும் போட்டு தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் செய்கிறது சொல்கிறேன். அடுப்புலையும் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். கேப்சியத்துக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் போடணும், 2-3 கடுகும் போடணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரைக்கு வந்து கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போடணும் கீரைக்கு. கேப்சியத்துக்கு வந்து அது எல்லாமே கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வாடினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தக்காளியும் போட்டு ரெண்டும் நல்லா வாட்டணும். நல்லா வாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேப்சிகம் போடணும். அதில் கேப்சிகம் கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருக்கோம் நம்ம. அதை அதில் போட்டு நல்லா என்ன பண்ணணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். மூடி வச்சு அடைச்சி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சு நல்லா வேக வச்சுட்டு இந்த கீரையை என்ன பண்ணணும், நல்லா இது பண்ணி இந்த கேப்சிகத்தில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் காஷ்மீரி மிளகா பொடியும் போடணும். அதெல்லாம் போட்டு 2 இது பண்ணி அடைச்சி வச்சு ஸ்லோலி தான் வேக வைக்கணும். கீரை இது கிண்டியாச்சு, முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி இறக்கி வச்சுருங்க. 2 சூப்பராக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எல்லாம்.